திடீர்னு எப்பயாவது இது மாதிரி நிறைய லீவாக போடுறோமே பசங்க காண்டாயிடக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது நேரமாக வந்து உட்காரணும். அன்னைக்கு தான் அவங்க யாருமே வர மாட்டாங்க. ஆமாம் சார் ஆமாம் சார். செம காமெடியாக போயிடும். சரி ஓகே, நம்ம ஃபார்ம் ரீட் படிப்போமா? ஓகே சார். அதான் பெஸ்ட்டாக இருக்கு. ஓகே ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டா சார்? ஆமாம்ல, நீயே ஷேர் பண்ணுவல? எஸ் எஸ். ஆமாம். நான் அப்ளை பண்ணுமோன்னு நினச்சேன். ஓகே, எனக்கு ரொம்ப ஈஸி ரைட். வந்துருச்சுங்களா சார்? வந்துருச்சு. படிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஓகே. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் எம்பியுமான பிரஜ்வாலா ரோவண்ணா பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. பிரஜ்வால் ரேவண்ணா பல பெண்களுடன் இருப்பது போன்ற ஆபாச காட்சிகள் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாலியல் புகார் குறித்து விசாரிக்க SIT குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே அவர் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணாவிற்காக கர்நாடகாவில் வாக்கு சேகரித்த பிரதமர் மோடி இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என AIMIM கட்சியின் தலைவர் அசாருதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது X சமூக வலைதளத்தில் தெரிவித்திருக்கின்றது. இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என AIMIM கட்சியின் தலைவர் அசாருதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது X சமூக வலைதளத்தில் தெரிவித்து இருப்பதாவது: பிரஜ்வல் ரேவண்ணாவின் பின்னணியை பாஜக அறிந்திருந்தது. இருப்பினும் பிரதமர் மோடி ஏன் அவருக்கு ஆதரவளித்தார்? ரேவண்ணா இப்போது இந்தியாவை விட்டு தப்பியோடி விட்டதாக கூறப்படுகிறது. சார் கட்டாயிடுச்சு சார். நான் சொன்னல அந்த ஃபார்முலா நீ கரெக்ட்டா படிக்கல. அந்த ஃபார்முலோட நம்மளுடைய ஸ்கிரிப்ட் எண்ட் இருக்குல? ஆமா சார், மறந்துட்டேன் சார். எண்டுக்கு கீழ நிறைய ஸ்டெப்ஸ் டேப் அடிச்சிரு. கேப் விட்டுட்டு ஒரு 20 லைனுக்கு கீழே போயிட்டு சும்மா ஏதாவது 2-3 எழுத்து மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டு சேவ் கொடுத்துட்டு திரும்ப ஃபார்ம் ரன் பண்ணு. ஃபுல் ஸ்கிரிப்ட் போன பிறகும் உங்களுக்கு கேப் இருக்கும். இல்லைன்னா ஸ்கிரிப்ட் 2 லைன் இருக்கும்போது டப்புன்னு கட் ஆகிடும். ஓகே சார், இந்த நான் பண்ணுறேன் சார். ஓகேம்மா சார். அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அந்த ஸ்கிரிப்ட் நீ அது பண்ணிடு, நான் சொல்ற மாதிரி பண்ணிடு. பண்ணிட்டேன் சார். ஓகே சார். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 17வது IPL சீசனின் முன்னாள் சாம்பியன் ஆன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களுடைய முதல் 9 போட்டிகளில் 8 வெற்றிகளை பெற்றுள்ளது. அதனால் சஞ்சு சாம்சன் தலைமையில் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை வலுவாக பிடித்துள்ள ராஜஸ்தான் பிளே ஆஃப் வாய்ப்பையும் ஏறக்குறைய உறுதி செய்துள்ளது. இந்த அணிக்கு சுழற்பந்து வீச்சு துறையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் சாகல் ஆகியோர் ஜோடியாக எதிர் அணிகளுக்கு சவாலை கொடுத்து வருகின்றனர். குறிப்பாக சாகல் இதுவரை விளையாடிய 9 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி வருகிறார். இருப்பினும் தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 8 போட்டிகளில் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் சமீபத்திய இங்கிலாந்து தொடரில் 500 விக்கெட்டுகள் எடுத்த அஸ்வின் மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்து அசத்தினார். இருப்பினும் T20 கிரிக்கெட்டில் சமீபத்திய வருடங்களாகவே அவர் பெரிய அளவில் விக்கெட்டுகளை எடுப்பதில்லை. குறிப்பாக 2022 T20 உலக கோப்பையில் இந்தியாவிற்காக தேர்வு செய்யப்பட்ட அவர் குறைந்த ரன்களை கொடுத்தாலும் விக்கெட்டுகள் எடுத்த போட்டியில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த நிலையில் பெரிய அனுபவத்தை கொண்டுள்ள அஸ்வின் நடப்பு சீசனில் அதிக விக்கெட்டுகளை எடுக்கவில்லை. குறைந்த எகனாமில்
பந்து வீசவில்லை என்று சேவாக் விமர்சித்துள்ளார். எனவே 2025 IPL தொடருக்கான வீரர்கள் சார் ஸ்பேஸ் விட்டாலும் டக்குன்னு வந்துடுது சார். நீ கீழே போய் அடிக்கல. ஓகே ஆமா சார். ஸ்கிரிப்ட்ல நம்ம படிச்ச ஸ்கிரிப்ட்ல கீழே ஒரு 10-20 லைன் டேபை தட்டிட்டு சும்மா 2-3 எழுத்து தட்டி விட்டு சேவ் பண்ணிட்டுனா உனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் உனக்கு வந்து மேலே போகும். ஓகே சார். ஓகே அது பண்ணு. ஓகே ஓகே சார். ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார்? தெரியுது. ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஓகே சார். தலைப்பு செய்திகள். அமேதி தொகுதியை போல் வயநாட்டிலும் ராகுல் காந்தி தோல்வி அடைவார் என பிரதமர் மோடி தாக்கு. தொடர்வது விரிவான செய்திகள். மராட்டிய மாநிலம் நான்டெட் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அமேதி தொகுதியில் தோல்வியடைந்த ராகுல் காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கு அவர் தோல்வி அடைவார். தேர்தலுக்கு பிறகு அவர் வேறு பாதுகாப்பான இடத்தை தேடிக்கொள்ள வேண்டும். இந்திய கூட்டணி தலைவர்கள் சிலர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தைரியம் இல்லாமல் மக்களவையில் இருந்து மாநிலங்களவைக்கு சென்று விட்டனர். காங்கிரஸ் கட்சியின் மோசமான ஆட்சியை சரி செய்வதாக கடந்த 10 ஆண்டுகளை செலவிட்டிருக்கிறோம். நிறைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. விவசாய நெருக்கடி இப்போது உருவான பிரச்சனை அல்ல, அது காங்கிரஸ் கட்சியின் தவறான கொள்கையால் உருவானது. காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தலுக்கு முன்பே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டனர். சுயநலவாதிகள் தங்கள் ஊழல்களை மறைப்பதற்காக ஒன்றிணைந்து எதிர்க்கட்சி கூட்டணியை உருவாக்கியுள்ளனர். தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சார் நன்றி வணக்கம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. வணக்கம். தலைப்பு செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திட தலைப்பு செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திடுக. கண்காணித்திடுக. ஓகே சார். வணக்கம். கண்காணிக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஓகே ஓகே சார். உனக்கு அந்த இடிக்குது, அவன் வந்து வெப் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி வந்து நம்ம எடுக்கிறது. ஓகே அதான் விஷுவல் மீடியாவில் சப் எடிட்டிங் பண்ணி ப்ராப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். பட் இங்க அப்படி இருக்காது, கண்டபடி போட்டிருப்பான். பட் நாம தான் வந்து வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் மாத்திக்கணும். நீங்க சேஞ்சஸ் பண்ணலாம். நீ சேஞ்சஸ் பண்ணி பழகும் போது நீ ஒரு சப் எடிட்டரா மாறுற. தட்ஸ் ஆல். ஓகே சார். வணக்கம். தலைப்பு செய்திகள். வாக்கு எண்ணும் மையங்களை கண்காணித்திடுக என தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாவது: தமிழகத்தில் சுமூகமாக வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கி தேர்தல் பணியாற்ற தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள் மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகளுக்கும் கோடானு கோடி கழக உடன் பிறப்புகளுக்கும் முகவர்களுக்கும், அதேபோல் கூட்டணி மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என
எனது நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்குப்பதிவு நிறைவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற 4/6/2024 அன்று வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கும் வரையிலும் கழக வேட்பாளர்களும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களும் கழக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முகவர்களும் கவனக்குறைவாக இருந்திடாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையங்களை மிகுந்த எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இரவு பகல் பாராமல் சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் கண்காணித்திட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். வணக்கம்டா. வணக்கம் சார். நான் ஷேர் பண்ணுவேன் சார் ஸ்கிரீன். ஓகேடா. சார் ஷேர் பண்ணுவேன் சார். ஓகேடா. போலாம். தமிழகத்தில் வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் கோடை வெயில் தற்போது நாளுக்கு நாள் சார் கொஞ்சம் வால்யூம் ஓகே ஓகே நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே அக்ஷயா படிக்கலாம். ஓகே சார். தமிழகத்தில் வெப்ப அலை வீசக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்தில் கோடை வெயில் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் உள்ளது. வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக பொதுமக்கள் சாலையோரத்தில் உள்ள கடைகளில் பழச்சாறுகள், தர்பூசணி, பழ வகைகள், கரும்புச்சாறு, இளநீர் போன்றவற்றை பருகி இளைப்பாறி வருகின்றனர். சாலையில் நடந்து செல்லும் இளைஞர்கள், பெரியவர்கள் குடை பிடித்தபடியும், பெண்கள் தலையில் துப்பட்டா மற்றும் புடவைகளை போர்த்தியபடியும் செல்கின்றனர். வருங்காலங்களில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் காரணமின்றி வெளியில் நடமாடாமல் இருக்க வேண்டும் என வானிலை ஆய்வு மையமும் அரசாங்கமும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் சார்பில் மஞ்சள் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்கள், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு வெப்ப அலைகளுக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவில் நேற்று அதிக வெப்ப அலை வீசிய நகரங்களில் ஈரோடு 3வது இடத்தில் உள்ளது. முதலிடத்தில் புவனேஸ்வர் நகரும், 2வது இடத்தில் கடப்பாவும் உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். இதே மாதிரி தான் ப்ராம்பர் வந்து இது மாதிரி தான் பண்ணணும். ஓகே ஏன்னா அப்ளிகேஷன் நம்ம கையில் இருக்குது. இந்த மாதிரி ஷேர் பண்ணி பண்ணும்போது நீங்கள் நான் ஸ்கிரிப்டை பார்க்கறதுக்கும் சரியாக இருக்கும், நீங்கள் படிக்கும்போதும் நல்லாயிருக்கும். ஓகே குணா, நீங்கள் படிக்கணும். ஓகே சார். சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷனு வரல சார். வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே. செய்திகள் தொடர்கின்றன. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு கடந்த 10 மாதங்களுக்கு மேலாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜாமீன் கோரி கிழமை நீதிமன்றம் சென்னை ஐகோர்ட்டில் அவர் தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கிடையில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது பதில் மனு தாக்கல் செய்யும் பணியில் அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருந்தது. செந்தில் பாலாஜி உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை.
செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஆதாரங்கள் வலுவாக உள்ளதால் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு நீதிபதி சஞ்சீவ் கண்ணன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வக்கீல் 320 நாட்களுக்கு மேலாக மனுதாரர் சிறையில் உள்ளார். தனி நபர்களுக்குள் நடந்த கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தை நிறுவனம் தொடர்புடைய மோசடியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை மிக தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. வழக்கு விசாரணையை தாமதப்படுத்த அமலாக்கத்துறை முயற்சிக்கிறது என வாதிட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி வழக்கில் தாமதமாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு அமலாக்கத்துறை மன்னிப்பு கோரியது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை மே 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். அக்ஷயா வாங்க. அக்ஷயா இருக்கடா? சார் ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் சார். சரி, ஓகே. தொடர்வது விரிவான செய்திகள். மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தூய்மை பணியாளர் ஒருவர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணியில் இல்லாத காரணத்தினால் அங்கு பணியாற்றும் தூய்மை பணியாளர்களே நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது போன்று வெளியாகி இருக்கும் வீடியோ மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. நாள்தோறும் ஏராளமான நோயாளிகள் தங்களின் சிகிச்சைக்காக வரும் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவ பணிக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாத தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிப்பது நோயாளிகளின் உயிரோடு விளையாடுவதற்கு சமமாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே. குணா வாங்க. தொடர்வது விரிவான செய்திகள். இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இதுவரை இல்லாத அளவிற்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பினரின் அக்டோபர் தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினர் அப்பாவி பாலஸ்தீனர்கள் என 34,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். தனது கடைசி இலக்கான ரபா நகரிலும் அவ்வப்போது தாக்குதல் நடக்கிறது. இது ஒருபுறம் இருக்க போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெறுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எகிப்தில் இன்று தொடங்க உள்ளது. இதற்காக ஹமாஸ் அமைப்பு தனது குழுவை அனுப்பியுள்ள நிலையில் நேற்று இரவு காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது. ரபா நகரில் நடந்த தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 20 பேரும், காசா சிட்டியில் 7 பேரும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாணிய கைதிகள் உயிருடன் இருப்பதற்கான ஆதார வீடியோக்களை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்தும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் முன் வந்தது. அத்துடன் புதிய ஒப்பந்தத்தில் உள்ள திட்டங்களையும் வழங்கியுள்ளது. அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்கப்பட்டால் ரபாவில் தரைவழி தாக்குதல் தவிர்க்கப்படலாம் என்று இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை மந்திரி கூறியிருக்கிறார். இதற்கு ஹமாஸ் அமைப்பினர் அளிக்கும் பதிலை பொறுத்து அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி படிக்க பாருங்க. அந்த ஃபார்ம்ட்ற தூரமா
ஓகே. ஓகே சார். இதில் வந்து டெலிவிஷனில் வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய எழுத்துக்களில் ஓட்டுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப ஸ்க்ரீன் பக்கமாக வச்சு படிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப லாங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ நம்ம மொபைல் ப்ராம்ப்ட்லேயே வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் சம்திங். ஓகே, பயப்படும். அங்கே போகும்போது லாங்கில் இருக்கும்போது அவ்வளோ தூரம் தானே ஒன்று பிரச்சனைன்னு தோணும். இப்போல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஓகே ஓகே ஓகே. அக்ஷயா போகலாம்டா, படிக்கலாம். எஸ் சார், ப்ளே பண்ணவா சார்? ஓகே பண்ணலாம். தொடர்வது விரிவான செய்திகள். கோவை பீளமேடு பகுதியை சேர்ந்தவர் சிவராஜ், வயது 50. அப்பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் அவரது பாட்டி பிரேமா, தாயார் சித்ரா பங்குதாரர்களாக இருக்கின்றனர். இந்நிலையில் அஸ்வின் என்பவர் இந்நிறுவனத்தில் இணைந்து போலி ஆவணங்களை தயாரித்து 15 கோடி மதிப்பிலுள்ள இந்நிறுவனத்தை அபகரித்துள்ளார். இந்த மோசடிக்கு அவரது மனைவி ஷீலா, மகள் தீட்சா, மருமகன் சக்தி சுந்தர் ஆகியோர் உதவி புரிந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. வெளிநாட்டில் வேலை, லட்சங்களில் சம்பளம், பல இளைஞர்களுக்கு வலை விரித்த மோசடி. கோவையில் பரபரப்பு. இது தொடர்பாக சிவராஜ் கோவை மாநகர குற்ற பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அஸ்வினின் மனைவி ஷீலா, மகள் தீட்சா, மருமகன் சக்தி சுந்தரை கடந்த 18ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அஸ்வினை தேடி வருகின்றனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மூவரையும் ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை சார்பில் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிபதி சுஜித் அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மூவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. ஓகே, குணா வாங்க. ஓகே சார். செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. 1ஆம் கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் 26ஆம் தேதியும் நடைபெற்றது. 3ஆம் கட்ட தேர்தல் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. 4ஆம் கட்ட தேர்தல் 13ஆம் தேதியும் 5ஆம் கட்ட தேர்தல் 26ஆம் தேதியும் 6ஆம் கட்ட தேர்தல் 25ஆம் தேதியும் 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தின் அமேதி தொகுதியில் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ள 5ஆம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளர் மத்திய மந்திரி ஸ்மிருதி இரானி மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி நேற்று ஸ்கூட்டரில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சாலைகளில் நின்ற பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராகுல் காந்தியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். அக்ஷயா வாங்க, நீங்க இன்னும் ஒரு நியூஸ் கூட படிச்சிடலாம். அக்ஷயா அந்த குணாவும். எஸ் சார், எஸ் சார். தொடர்வது விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து
தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த பிரச்சாரத்தின் போது கடவுள் மற்றும் கடவுள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றின் பெயரால் பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி மதம் மற்றும் கடவுள் வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றின் பெயரால் பாஜகவுக்கு வாக்கு சேகரிப்பதாக கூறி அவரை 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆனந்த் ஜோண்டல் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது ராமர் கோவிலை கட்டியதாகவும் கர்தார்பூர் சாஹிப் வழித்தடத்தை உருவாக்கியதாகவும் ஆப்கானிஸ்தானில் இருந்து குரு கிரந்த சாஹிப்பின் பிரதிகளை கொண்டு வந்ததாகவும் பிரதமர் மோடி கூறினார். அதன் அடிப்படையில் மத தெய்வங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் பெயர்களில் வாக்குகளை சேகரித்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடியை தேர்தல் போட்டியிடுவதில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்திருந்தேன். ஆனால் தேர்தல் ஆணையம் அதன் பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே பிரதமர் மோடி 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார். செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடாக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 15,38,778 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்கள் வாக்களிப்பதற்கு வசதியாக 1688 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கடந்த 19ஆம் தேதி ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடந்தது. இதில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் மொத்தம் 10,86,287 பேர் வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டு சித்தோட்டில் உள்ள ஈரோடு அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் வைக்கப்பட்டன. இங்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சித்தோடு பொறியியல் கல்லூரியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் ஒரு சிசிடிவி கேமரா பழுதாகியுள்ளது. 220க்கும் மேற்பட்ட கேமராக்கள் உள்ள நிலையில் ஸ்ட்ராங் ரூமில் வெளியே வைக்கப்பட்ட கேமரா பழுதானது. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் சுமார் 30 நிமிடங்கள் வரை கேமராக்கள் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. ஐபி முகவரியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் கேமரா பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பழுது ஏற்பட்ட கேமரா உடனே சரி செய்யப்படாததாகவும் ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி கேமரா பழுதடைந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். கூட படிச்சிருக்கேன். தொடர்வது விரிவான செய்திகள். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய JTS வேட்பாளரும் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணாவை நாளை கட்சியில் இருந்து நீக்க உள்ளதாக கர்நாடக முன்னாள் அமைச்சர் HD குமாரசாமி கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கர்நாடகாவில் பாஜக JTS உடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் அமைச்சர் ரேவண்ணாவின் மகனுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார்கள் பாஜக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார் தொடர்பாக ஆபாச வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பாலியல் புகார் குறித்து விசாரிக்க கர்நாடக அரசு SIT குழுவை அமைத்துள்ளது. இந்நிலையில் பிரஜ்வல் ரேவண்ணா MPயை
ஜனதா தளம் எஸ் கட்சியை விட்டு சஸ்பெண்ட் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குமாரசாமி கூறியுள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா எம்பியாக இருப்பதில் கட்சியின் தேசிய தலைவர் தேவே கவுடா தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இது குறித்து அவரிடம் பேசியிருப்பதாகவும் குமாரசாமி தெரிவித்துள்ளார். பிரஜ்வல் ரேவண்ணா கட்சியில் இருந்து நீக்கப்படுவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மதசார்பற்ற ஜனதா தளம் செவ்வாய்க்கிழமை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் 2வது கட்ட தேர்தல் மே 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குணா, நீங்க படிச்சுங்க. ஓகே. வணக்கம். தலைப்பு செய்திகள். ஒரே போட்டியில் 2 அணி கேப்டன்களுக்கு அபராதம் விதித்த ஐபிஎல் நிர்வாகம், ரசிகர்கள் ஏன் என கேள்வி. தொடர்வது விரிவான செய்திகள். 10 அணிகள் பங்கேற்றுள்ள நடப்பு ஐபிஎல் சீசனின் 34வது லீக் போட்டியானது நேற்று லக்னோ நகரில் நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டியில் ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் KL ராகுல் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியும் மோதின. இதில் சென்னை அணி தோல்வியடைந்தது. இந்த போட்டியில் முதலில் பந்து வீசிய லக்னோ நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் 20 ஓவர்களை வீசி முடிக்கவில்லை. அதனால் லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலுக்கு இப்போட்டியின் சம்பளத்தில் இருந்து ரூபாய் 12 லட்சம் அபராதம் அறிவிக்கப்பட்டதாக ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த போட்டியில் முதலில் பந்து வீசிய லக்னோ நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் 20 ஓவர்களை வீசி முடிக்கவில்லை. அதனால் லக்னோ அணியின் கேப்டன் KL ராகுலுக்கு இப்போட்டியின் சம்பளத்தில் இருந்து ரூபாய் 12 லட்சம் அபராதம் அறிவிக்கப்பட்டதாக, அதே போல லக்னோவிற்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் 20 ஓவர்களை வீசி முடிக்கவில்லை. அதனால் CSK அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட்டிற்கும் இப்போட்டிக்கான சம்பளத்தில் இருந்து ரூபாய் 12 லட்சம் அபராத தண்டனையாக விதிக்கப்படுவதாக ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் ஓரளவுக்கு ஷார்ட் பிடிச்சி படிக்கணும்னு பிரச்சனை. வச்சு படிச்சு பாருங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சு படிச்சு பாருங்க, எழுத்துக்களை ரொம்ப பெருசாக்கி படிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ரைட். ஓகே சார். யா, ஓகே. நாளைக்கு பார்க்கலாம். ரைட். தேங்க்யூ சார். யா, தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட் சார்.